வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. டபிள்யூபிள்யூவில் ஒர்க் பண்ணுற பல ரெஸ்லர்ஸ்க்கு அன்பிலீவபிளான பவர் இருக்கும். இதை பார்த்து நாமளே இவங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்கான்னு ஆச்சரியப்படுவோம். சிசாரோ, பாபி லெஸ்லியை பாருங்கள், கையால் தன்னுடைய தர்பூசணி பழத்தை எப்படி நசுக்கிறாருன்னு. ஈவன் ஜான்சனாவை பாருங்களேன், தன்னை விட 4 மடங்கு அதிகமாக இருக்கிற ரெஸ்லரை எவ்வளோ ஈஸியாக தூக்குறாருன்னு. இதே போல் நம்ம பிராக் லெஸ்னர் பாருங்களேன், ஒத்த கையிலேயே ரெஃப்ரியை தூக்குறாரு. இதே போல் டபிள்யூபிள்யூவில் அன்பிலீவபிளான பவருடைய ரெஸ்லர்ஸை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியான ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். பிராக் லெஸ்னர் அவருடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி நான் இதுக்கு முன்னாடி சொன்னதிலே தெரியும். ஒரு ரெஃப்ரியை பார்த்தீங்கன்னா ஒத்த கையில் அப்படி தூக்குறாருன்னா அவளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஈவன் பீஸ்டன் கார்னர் பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா லெஜண்ட் பிக் ஷோவே பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு பண்டாடுவார். நார்மலாக தூக்கி போடுறது மட்டும் இல்லைங்க, டாப் ரோப்புக்கு மேலே தூக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா பபிள் பாண்ட் போடுவார். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்ட்ரென்த் அதிகம். ஏன் மார்க் என்ட்ரே கூட விட்டு வச்சதில்லை. மார்க் என்ட்ரே தூக்கி எஃப்ஐ போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத அனுபவங்கள். பிராக் லெஸ்னருக்கு அத்தல்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், அதை விட பவர் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்டர்டேக்கருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரென்த் அதிகம் தாங்க. எவ்வளோ பெரிய ரெஸ்லராக இருந்தாலும் சரி, ஈஸியாக தூக்கி அவருடைய பயல் டவரை போடுவா பாருங்களேன். ஏன் மார்க் என்ட்ரியை பாருங்களேன், எவ்வளோ அசால்ட்டாக தூக்கி ஒரு சின்ன ரெஸ்லர்ஸ்க்கு எப்படி பயல் டவர் போடுவாரோ அதே மாதிரி மார்க் என்ட்ரிக்கு போடுறாரு. அப்போ அவருடைய பலத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பிக் ஷோக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அத்தட்டிக் ரொம்ப அதிகம். அவருடைய உருவம் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஜெயடாட்டிக்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லரை அப்படியே பார்த்தீங்கன்னா தூக்குற அளவுக்கு சக்தி அவருக்கு அதிகமாக இருக்கும். இது குட்டி ரெஸ்லராக இருக்கிற ரே மிஸ்டீரியோவாக இருக்கட்டும், பெரிய ரெஸ்லராக இருக்கட்டும், மார்க் என்ட்ரியாக இருக்கட்டும், கிரேட் கலியாக இருக்கட்டும், எல்லாரையுமே தூக்கி போட்டு பொழப்பார். ஈவன் ஸ்டேஜையே பார்த்தீங்கன்னா 2 உடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. ரைபேக் ஒரு அன்சேஃப் ரெஸ்லர் தான், இருந்தாலும் அவருக்கு சண்டை போடுற விதம் செம்மையாக இருக்கும். ஒரு ரெஸ்லரை அப்படியே தூக்கி அப்படியே எரியிற அளவுக்கு அவருக்கு பவர் எவ்வளோக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன். ஈவன் 2 ரெஸ்லரை தூக்கி அவருடைய ஃபினிஷரை போடுவார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பவர் மற்றும் ஸ்டாமினா ரொம்பவே அதிகம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கோல்டுபர்க்குக்கும் பவர் சாதாரண பவர் இல்லைங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா யானை பலம்தான். 2 ரெஸ்லர்ஸ் வந்தாலும் அப்படியே தூக்கி போடுற பந்தாடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு சக்தி அதிகம். ஈவன் மார்க் என்ட்ரியை பாருங்களேன், எப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறாருன்னு. சமல்ல மார்க் என்ட்ரியே தூக்கி போட்டு மிதிக்கிறாருன்னா பிக் ஷோவை மட்டும் சும்மா விடுவாரா? எவ்வளோ பவுண்ட் உடைய ஒரு பிக் ஷோ, இப்போ வெயிட் கம்மியாகிட்டார். அப்போ ரொம்ப வண்ணமாக இருந்தார்ல, அப்போவே பார்த்தீங்கன்னா பிக் ஷோவை அப்படியே அலாக்கா தூக்கி அவருடைய ஃபினிஷரை போடுவார். அந்தளவுக்கு திறமைசாலி. கண்டிப்பாக இந்த வெயிட்டு தூக்குறது மற்றும் பலசாலி அப்படின்னா கண்டிப்பாக நான் ஜான்சனாவை சொல்லாமல் இருக்க மாட்டேன். பிக் ஷோ, மார்க் என்ட்ரின்னு ஒத்த ரெஸ்லர்ஸை தூக்குறதுக்கே பெருசாக பார்க்குறீங்களே, எட்ஜி மற்றும் பிக் ஷோ 2 பேருமே சேர்ந்து தூக்கியிருப்பார். அப்போ எவ்வளோ வெயிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நார்மலாக ஒரு ரெஸ்லரை தூக்குறதே பெருசுன்னு சொல்கிறோம். இவர் பிக் ஷோ எரும மாடு, அதுக்கு மேலே எட்ஜி 2 பேரையும் சேர்த்து தூக்கியிருக்காருன்னா அப்போ எவ்வளோ பெரிய பவுண்டு உடையவர்னு பார்த்துங்களேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து 282 கிலோ இருந்திருக்கிறாங்க. 2 பேருடைய வெயிட்டையும் சேர்த்து அந்த 287 கிலோவும் தூக்கி போட்டிருக்காருன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய பவுண்டு, எவ்வளோத்துக்கு சக்தி உடையவர்னு. பிக்கிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி அதிகமாக உண்டு. அவர் ஒரு வெயிட்டு தூக்குற ஒரு ரெஸ்லர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 கிலோ வரைக்கும் உள்ள வெயிட்டையே பார்த்தீங்கன்னா தூக்கி நிறைய சாதனைகளை பண்ணியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு ஜிம் வீடியோ போடும்போது 261 கிலோ உள்ள ஒரு மிகப்பெரிய பவுண்டான வெயிட்டை பார்த்தீங்கன்னா தூக்கி காட்டுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதிலேயே தெரிஞ்சிருக்கும் பிக்கியோடைய பவர் எவ்வளோன்னு. பியாங்கா பலரும் ரொம்ப சக்தியுடையவங்க தான். அவங்களுடைய 6 பேக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ட்ரூ ட்ராப்பாக இருக்கட்டும், ஈவன் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற சாஷா பேங்க்ஸாக இருக்கட்டும், யாருனாலும் பரவாயில்ல நான் தூக்கி போட்டு பண்டாடுவேன் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. ஈவன் மேல் ரெஸ்லரில் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற ஒட்டீஸை கூட பார்த்தீங்கன்னா அலைக்கா தூக்கி ரவுண்ட் அடிப்பாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சக்தி ரொம்ப அதிகம். அடுத்தது பெத் ஃபீனிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமான ரெஸ்லர்ஸை தூக்குற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டெமினா ரொம்ப அதிகமாக உண்டு. அவங்களுடைய அத்தட்டிக்கான உடம்பை பார்த்தாலே தெரியும். 2 உமன் ரெஸ்லரை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு பந்தாடுற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். டபிள்யூபிள்யூ வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு உமன் ரெஸ்லர்ஸ் சைனாக்கு அப்புறமா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது பெத் ஃபீனிக்ஸ் தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. அவங்கள பார்த்தாலே ஒரு மேல் ரெஸ்லருக்கான அனுபவம் தான் நிறைய பேருக்கு வரும். அடுத்தது பாபி லாஸ்லி இவ்வளோ பெரிய சக்தியானவர் அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டாம். காரெலாம் தள்ளி விடுற மாதிரி டபிள்யூபிள்யூ ஃபேக்கான மூவ்மெண்ட் காட்டினாலும் அவர் பிக் ஷோவே தூக்கி போடுற அளவுக்கு ரொம்ப சக்தி உடையவர் தான்.
அடுத்தது நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது சூப்பர்மேன் சிசாரோ. அவருக்கு ஏன் தெரியுமா சூப்பர்மேன் அப்படிங்கிற பவர் இருந்தது? ரொம்பவே அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா மற்ற ரசலர்ஸை தூக்கி போட்டு பந்தாடுறதில்ல சூப்பர்மேன் மாதிரி. அதனால தான் சூப்பர்மேன் சிசாரோ அப்படிங்கிற பேர் இருந்துச்சு. சூப்பர்மேன் மாதிரி சுற்றி சுற்றி அடிப்பார். எப்படி கரை கடிக்காரா? ஆப்போனண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாயிலேருந்தே நுர தள்ளிடும். ஆனால் இவருக்கு மட்டும் நுர தள்ளாரு. மிகப்பெரிய ரசலர் பிக்ஷோவாக இருக்கட்டும், மார்க்கெண்ட்ரியாக இருக்கட்டும், ஹைட்டான ரசலர் கேட் காலியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய சூப்பர்மேன் பவர்லேருந்து தப்பிக்கவே முடியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை பவர் உடையவர் தான் சிசாரோ. என்ன ஒரு சோகம், இப்போ அவர் டபிள்யூபிள்யூவில் ஒர்க் பண்ணலை, அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சோகம். அடுத்தது இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ரோமன் ரெயின்ஸ். ரோமன் ரெயின்ஸ் ஷீல்டில் இருக்கும்போதோ இல்லாட்டா இப்போ ட்ரைபிள் சீஃபாக இருக்கும்போதோ அவர் பவர் ரெஸ்லர்னு சொன்னால் எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. ஆனால் நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் இருக்கிற பவர்ஃபுல்லை பற்றி சொல்லலை. டபிள்யூபிள்யூ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் தான். FTWவில் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ், ரோமன் ரெயின்ஸ் மற்றும் டீன் ஆம்ப்ரோஸ்குள்ளே அப்போவே இவங்க 3 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்திருக்குது. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோடைய பவரை பார்த்துருக்கலாம். செத் ரோலன்ஸ் மற்றும் டீன் ஆம்ப்ரோஸ் 2 பேரையுமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா அவருடைய ஷோல்டரில் அசால்ட்டாக தூக்கியிருப்பார். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போவே நம்ம ரோமன் ரெயின்ஸ்க்கு எந்த அளவுக்கு மசில்ஸ் பவர் அதிகமாக இருந்திருக்குன்னு. இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்ட்லி மார்க் ஹென்ரி. மார்க் ஹென்ரி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உருவத்தோச்சம் மட்டும் இல்லை, உடம்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலுவானவர் தான். ஒரு காரை அசால்ட்டாக தூக்குறதுலேருந்து காரை இழுக்கிறது வரைக்கும் நிறைய சாதனைகளை பண்ணியிருக்காரு. மார்க் ஹென்ரி பார்த்தீங்கன்னா வெயிட்டு தூக்குற காம்படிஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா மல்யுத்தம் மேலே ஈடு வந்து மல்யுத்தம் பக்கம் வந்திருக்காரு. டபிள்யூபிள்யூவில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பெல்லாம் வின் பண்ணியிருக்காரு. காரை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தூக்கி தள்ளுறது, ஸ்டீல் கேட்சை உடைக்கிறது, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா மார்க் ஹென்ரி வந்து காரை இழுக்கிற மாதிரி ஒரு செகமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் காட்டியிருப்பாங்க. அது ஆக்சுவலி பற்றி கின்னஸ் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எடுக்கிறதுக்காக ட்ரைனிங் எடுத்தார். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அதை சாக்காக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஷோவில் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. உண்மையிலே சொல்லணும்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க் ஹென்ரி உண்மையிலேயே கார் இழுத்தார், கின்னஸ் ரெக்கார்டுலேயும் படித்தார். இந்த மாதிரி அவரோட இளமை பருவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வயசாயிருச்சுல்ல, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ மார்க் ஹென்ரி மாதிரி எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னதுலேயே மார்க் ஹென்ரி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆள் பார்த்திங்கன்னா யாருக்குமே கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா மார்க் ஹென்ரிக்கு ரெஸ்லிங் உலகத்தில் ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க, வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆத்லி. அது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மார்க் ஹென்ரிக்கு பொருத்தமான பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இதே போல் டபிள்யூபிள்யூவில் நிறைய பவர்ஃபுல்லான ரெஸ்லர்ஸ் இருப்பாங்க. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அவங்களையும் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.